இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு? கரிகாலெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேணும்னே பண்றானுங்க. நீ இல்லாம நாங்க எப்படி விளையாடி ஜெயிக்க முடியும்? ஏன் இப்படி பண்றாங்க? நீ விளையாடுறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன பிரச்சனை? அங்க பாரு. ஊர் தண்ணி பிரச்சனை நடந்தப்போ இந்த ஆளோட தம்பி தான் அப்போ ஊர் தலைவரா இருந்தார். அன்னைக்கு நடந்ததை அவமானமா நினைச்சு அந்த ஆள் முட்டாள்தனமா தற்கொலை பண்ணிட்டார். அந்த கோவத்துல தான் இப்ப இந்த ஆளு என்ன விளையாட விடக்கூடாதுன்னு இப்படி பண்றான். அதுக்காக இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி உங்களை விளையாட விடாம பண்ணுவாங்களா? இத சும்மாவே விடக்கூடாது. உன்னை விளையாடக்கூடாதுன்னு சொன்னவங்க வாயில இருந்து உன்னை விளையாடுன்னு சொல்ல வைக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றேன்? என்ன விஷயம்? என்கிட்ட என்ன பேசணும்? சீக்கிரம் சொல்லுங்க. போட்டி ஆரம்பிக்க போது நான் தான் ஆரம்பிச்சு வைக்கணும். நீங்க சொல்லிதானே வேணும்னு எனக்கு விளையாட தகுதி இல்லைன்னு உங்க ஆளுங்க சொல்றாங்க. பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. பக்கத்து ஊரோட தலைவர் மாண்புமிகு சுந்தரத்தோட பையன்னா சும்மாவா? நல்ல கற்பூர புத்தியா தான் இருக்க. எதுக்கு கரிகாலன இந்த போட்டியில விளையாட விடாம பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன் பண்றேன்னு உன் புருஷனுக்கே தெரியுமே. அவன் உங்ககிட்ட சொல்லலையா? அன்னைக்கு உங்க ஊரோட தண்ணி பிரச்சனையில உன் புருஷனாலையும் உங்க குடும்பத்தாலையும் அவமானப்பட்டு அந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாம தான் என் தம்பி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அதை எப்படி என்னால மறக்க முடியும்? அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். இது ஏன் ஊரு, நான் நடத்துற போட்டி. இங்க நான் வச்சதுதான் சட்டம். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளம்பி போய்கிட்டே இருக்கு. தங்கச்சி சடங்க நடத்துறதுக்கு காசு வேணும்னு தானே நீ இந்த போட்டியிலேயே கலந்துக்க வந்த. நீ இந்த போட்டியில கலந்துக்கவும் முடியாது, உன் தங்கச்சி சடங்க நடத்தவும் முடியாது. ஊரு ஆளுங்களுக்கு முன்னாடி உன் குடும்பமே அசிங்கப்பட்டு நிக்க போறீங்க. அத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். இது உங்க ஊரா இருக்கலாம், நீங்க வச்சதுதான் இங்க சட்டமா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் எங்க கிட்ட செல்லுபடி ஆகாது. உங்க வாயாலேயே கரிகாலன இந்த போட்டியில கலந்துக்க நான் சொல்ல வைக்கிறேன். நான் என் வாயால இவனை போட்டியில கலந்துக்க சொல்லுவனா? அப்படி உன் கனவுல கூட நடக்காது. நீங்க உள்ள பேசுனதெல்லாம் வெளியே ஊரே கேட்டுச்சு. ஏடா, உள்ள பேசுனது எப்படா வெளியில கேட்கும்? இப்படிதான் கேட்கும். நானும் கரிகாலனும் இப்ப ஊர் தலைவர் கிட்ட போய் பேச போறோம். கரிகாலா, நீ போன் எங்க யார்கிட்டயாவது கொடு. என்கிட்ட கொடு கரிகாலா. ஓகே. நாங்க பேச ஆரம்பிச்சதுமே நான் கரிகாலன் நம்பருக்கு கால் பண்ணுவேன். நீங்க போனை அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணிடுங்க. நாங்க உள்ள பேசுறது எல்லாத்தையும் இங்க இருக்கிற எல்லாருமே கேட்கணும். ஊர் தலைவர் நாங்க மட்டும் தான் இருக்கோங்கிற தைரியத்துல பேசுவாரு. அதுலயே அவர் பண்ண ஃப்ராடுத்தனம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவர் கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப வேற வழியே இல்லாம அவரே கரிகாலனை விளையாடணும்னு சொல்லிருவாரு. சரி விடு, விளையாண்டு தொலைக்கிட்டு. இப்படி சொன்னா எப்படி?
கரிகாலனை பார்த்து நான் பண்ணதெல்லாம் தப்புதான் கரிகாலா, என்ன மன்னிச்சிரு, நீ போய் விளையாடுன்னு சொல்லுங்க. அப்பதான் கரிகாலன் போய் விளையாடுவான். அப்படியெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஆ? சொல்ல முடியாதுன்னா வா கரிகாலா, நம்ம வீட்டுக்கு போலாம். கரிகாலா ஒரு நிமிஷம் நில்லுப்பா. அண்ணா, கரிகாலம் போயிட்டா தோற மட்டும் நடக்காதுண்ணே. நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிரு. நீ போய் விளையாடு. அது இனிமே என் கரிகாலன் கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட அவ்வளவுதான். வா கரிகாலா. ஆ. நந்தினி, ஆ, என்ன நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் விளையாட போறேங்கிறத நினைச்சா? ம்ஹும். இல்ல, நீ கடைசியா அந்த ஆள்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு வந்தேல்ல, அதை நினைச்சுதான். அப்படி என்ன நான் சொன்னேன்? ஏன் கரிகாலன்னு சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நந்தினி. ஆ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ, அது அது ஏதோ தெரியாம வாய் தவறி வந்துருச்சு, அவ்வளவுதான். நீ அத போய் பெருசாலாம் எடுத்துட்டு பேசாத. ம், வாய் தவறி வந்தாலும் மனசுல இருக்கிறது தானே சொன்னேன். டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் ஏதாவது நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காத. நான் தான் உன்கிட்ட டைம் வேணும்னு கேட்டல. நீ சொன்ன அந்த டைம் எப்பதான் முடியும்? நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றத நான் எப்பதான் கேட்க போறேன்? அது இப்போதைக்கு நடக்காது கரிகாலா. வெட்டியா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். போட்டி ஆரம்பிக்க நேரம் ஆயிடுச்சு. வா போலாம். ஆ. ஏய் ஏய் நோனி இப்பதானே ஸ்பீக்ன. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். வர வர நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. எஸ் எஸ். நான் பிஃபோர் மாதிரி எல்லாம் நவ்வு கிடையாது. ஹார்ட்ல பட்டதெல்லாம் டான் டான்னு ஸ்பீக்குவேன். ஏனா ஓல்டு வானதி நோ, இப்ப நான் நியூ வானதி. யூ புள்ளி ஓடு. அண்டர்ஸ்டாண்ட்? போதும் உன் இங்கிலீஷ். என் ஆளை விடு, நான் பாத்ரூம்ல போய் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். இப்ப எதுக்கு என்ன பிடிச்ச? கீழே விழாம என்ன பிடிச்ச உடனே என் மேல உனக்கு பாசம் இருக்குன்னு நினைச்சு உடனே உன்னை ஏத்து பண்ண நினைச்சியா? அப்படிலாம் என் மனசை மாத்த முடியாது.